எதுக்காக வந்திருக்கிறீங்க? நான் இன்னைக்கு வந்து தளபதியோட தீர்ப்பு வந்து இன்னைக்கு வரதா இருந்தது. காலையில் 10:30 மணிக்கு ஒரு நியூஸ் வந்தது. சான்றிதழ் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து திருப்பி மேல்முறையீடு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால அந்த மேல்முறையீடு தெரியல. அதே மாதிரி தான் பராசக்தி வந்தது. பராசக்திக்கு வந்து அதே மாதிரி தான் சான்றிதழ் கொடுத்து அது ஓகேவாயிடுச்சு. இது இப்போ தான் கொஞ்சம் 1 ஹவர் முன்னாடி வந்து ஓகேவாச்சு. இப்போ வந்து திருப்பி எதுக்கு தளபதி வந்து இன்னும் ரிசல்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒரு பதில் வரும்னு தெரியல. நல்ல பதிலாக வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி இப்போ உங்களுக்கு கொண்டாடணும்னு நினச்சோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் இந்த 9ஆம் தேதியை மாற்றிட்டாங்க? இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா? எதனால் இந்த பாலிடிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்ன தான் பண்ணாலும் தளபதியை நீங்கள் அமுக்க நினைக்க முடியாது. நாங்கள் தளபதியை நீங்கள் அமுக்கிற நினச்சி தளபதி இப்போ ஏற்றிட்டு தான் போகிறீங்க. அதை பற்றி ஒரு இதுவும் எங்களுக்கு இல்லை. ஆனால் படம் வந்தால் பிளாஸ்ட்டு தான். தள்ளி போனதுனால ரொம்ப வருத்தப்படுறீங்களா? உண்மையில நான் நைட்டு ஃபுல்லாக தள்ளி போனது அது ஒரு வருத்தம். டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஷ்டப்பட்டு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி இது பண்ணதால் எதுக்கு இந்த மாதிரி டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணுறாங்க அது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது தளபதியை வந்து எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு இருக்கும். தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா தரிசனம் போதும் எங்களுக்கு. அதுக்கோசம் வெயிட் பண்ணுறோம். தளபதி படம் வந்தால் பிளாஸ்ட்டு தான். ரோகிணி தேட்டரு பிளாஸ்ட் ஆகும், அவ்வளோதான். நாளைக்கு வந்து பாருங்கள், ரோகிணி தேட்டரு ஒன்றுமே இல்லை, சுற்றி காட்டுங்க. பராசக்தி பேனர் ஒன்று இருந்தால் நான் இப்போயே மொட்டை வச்சுக்கிறேன். இப்போ நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ ஒன்று இருந்தாலும் நான் மொட்டை வச்சுக்கிறேன். தளபதி கூட வந்து எஸ்கே வந்து காம்பினேஷன் விடாதீங்க. தளபதி கூட போட்டி போகிற ஒரே ஆள் தலை மட்டும்தான். எதுக்கு இந்த ஒரு போட்டியை விடுறீங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், ராவண மவன்டா 2026 நாங்கள் தான், அவ்வளோதான்.